ராஜா கிருஷ்ண தேவராயர் ஒரு நாள் இரவு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மத நம்பிக்கை கொண்டவங்க. அவங்க என்ன மகன்கிட்ட கூறுறாங்கன்னா, நாளைக்கு காலையில் பிராமணர்களுக்கு மாம்பழங்களை தானமாக தரணும்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா தன் சேவர்களை அழைத்து அம்மாவுக்கு மாம்பழங்களை பறித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜா தூங்க போயிடுறார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததே ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில் அவங்க அம்மாவுக்கு இறுதி சடங்குகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு அம்மாவோட ஆசையை கடைசி ஆசையாக நினச்சி அதை நிறைவேற்றணும்னு ராஜா முடிவு பண்ணுறாரு. அதற்காக அவங்க அரசபையில் இருக்கிற மந்திரியார்கிட்டையும் பிராமணர்களையும் அழைத்து அம்மாவோட கடைசி ஆசையை பற்றி ராஜா அவர்கள் முன்னாடி சொல்கிறாரு. இதை கேட்ட பேராசை கொண்ட பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ராஜா கிட்ட போய், நீங்கள் மாம்பழங்கள் வெறும் மாம்பழம் கொடுக்கறதோட தங்க மாம்பழங்கள் கொடுத்தீங்கன்னா அம்மாவோட மனது சாந்தி அடையும்னு சொல்கிறார். ராஜாவும் இதை கேட்டு சரி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி அவரும் தங்க மாம்பழங்களை தானமாக கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இது தெனாலிராமன் காதுகளுக்கு போகிறது. பேராசை கொண்ட பிராமணர்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு தெனாலிராமன் ஒரு திட்டம் போடுறாரு. பிராமணர்களை தங்கள் வீட்டுக்கு வரும்படி அவர் அழைப்பு கொடுத்தார்கள். பேராசை கொண்ட பிராமணர்கள் தெனாலிராமன் வீட்டுக்கு போனால் பரிசு கிடைக்கும்னு ராஜா கிட்ட முதல்ல பரிசு வாங்கிக்கிட்டு தெனாலிராமன் வீட்டுக்கு போய் அங்கேயும் பரிசுகள் வாங்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. தெனாலிராமன் சூடான கம்பியை காய்ச்சி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த பிராமணர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னு கேட்கும்போது தெனாலிராமன் சொல்கிறாரு, எங்கள் அம்மா சாகும்போது அவங்களுக்கும் ஒரு கடைசி ஆசை இருந்தது. எங்கள் அம்மா பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க. வலியை குறைக்கிறதுக்காக தன் கால்களில் சூடு போட்டுக்குவாங்க. அவங்க இறக்கும்போது பிராமணர்களை அழைச்சி அவங்களுக்கு இந்த சூடு போடணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்தாங்க. அதனால தான் உங்களை நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறார். இதை கேட்டதை தங்கள் தவற உணர்ந்த பிராமணர்கள் வெக்கி தலை குனிந்து தெனாலிராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவங்க வீடு நோக்கி செல்ல ஆரம்பித்தாங்க.